நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ இதுல டபுள் எவிக்ஷன், இந்த எவிக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கு நிம்மதியோ இல்லையோ விஜய் சேதுபதிக்கு கம்பல்சரி நிம்மதிங்க. ஏன்னா இந்த ரெண்டு எவிக்ஷன்ல ஒன்னு சாச்சனா வெளியே போறாங்க, வெளியே போயிட்டாங்க ஆல்ரெடி. சோ சாச்சனா வெளியே போனது வந்து ஏன் விஜய் சேதுபதிக்கு நிம்மதின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 3-4 வாரமாவே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியை ஆல்ரெடி நிறைய விஷயத்துக்கோசம் பொழந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து சாச்சனாவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்றாரு. அப்பாவா நீங்க வந்து, அதாவது ஒரு மகளாவே நீங்க அவங்கள பாக்குறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ஃபேரா ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு விஜய் சேதுபதி மேல வந்தது காரணம் சாச்சனம்மா தேவி தான். சோ அந்த சாச்சனம்மா தேவியை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியே தூக்கிட்டாங்க. வெளியே இருக்க நிறைய பேருக்கு ஹாப்பியா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சாச்சனம்மா எப்படியாவது தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருந்தானுங்க. சோ அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா விஜய் சேதுபதி யாருக்கு நிம்மதியோ இல்லையோ விஜய் சேதுபதி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய ரிலீஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை வச்சு விஜய் சேதுபதி அடிக்க மாட்டாங்களே, அந்த ஒரு விஷயம் தான் தோணுது. எனிவேஸ் இன்னொரு எவிக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், விஷ பாட்டில் அப்படின்லாம் பேர் கொடுத்தாங்க ஆர்ஜே ஆனந்தி. சோ அவங்கள தான் பாத்தீங்கன்னா வெளியே எடுத்திருக்காங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட் போல் இருக்குல்ல, சோ அதுல வந்து யார் லீஸ்ட்ல இருக்காங்களோ அந்த 2 பேர் தான் தூக்கிருக்காங்க. சோ ஓட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி கரெக்டா தூக்கிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த டபுள் எவிக்ஷன்ல இவங்க 2 பேருக்கு தூக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி சாச்சனாவை தூக்குறதுக்கான மெயினான காரணம், சாச்சனாவை ஆல்ரெடி 2 வாரம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணாங்க. ஸோ இன்டென்ஷனலாக சேவ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டு விஜய் சேதுபதி மேலே வந்தது. ஸோ இப்பயும் தூக்கனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் பழி வந்து அதிகமாக மேலே விழுந்துரும் அப்படின்றதுக்காக தான் சாச்சனாவை தூக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று ஆர்ஜே ஆனந்தியை தூக்கிறதுக்கான மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் இல்லை, கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியல. டீமாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி நல்லாவே கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா டீமுக்குள்ளே இருக்க எவனுமே பேசலை, இவங்க தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ டீமு இல்லை, எல்லாம் இண்டிவிஜுவல் கேம்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஃபைட்லையுமே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, இந்த சோஃபாவில் உட்காந்து பேசும்போது இது கரெக்ட் இல்லை, இப்படி இருந்துடக்கூடாதுல பவி, ஆமா பவி இது தப்பு, இது இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க ஒப்பீனியன் வைக்கிறாங்க. கரெக்டான ஒப்பீனியனாக தான் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோனா பொறுமையாக உட்காந்து யோசிச்சு இது கரெக்ட் தப்பு அப்படின்ற மாதிரி பேசிடலாம். அந்த விஷயம் நடக்கும் போது, அந்த பிரச்சனை நடக்கும் போது பேசுகிறாங்களே, அதுதாங்க வேலிட் பாயிண்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? ஸோ ஆர்ஜே ஆனந்தி பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அவங்க மூளையை யூஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ணி இதுக்கு இவன் பண்ணுறது கரெக்டாக, இவன் பண்ணுறது தப்பாக இருக்குது, இப்போ தர்ஷிகா பண்ணுறது தப்பா இருக்கு, விஷால் பண்றது தப்பா இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல அப்பயே பாத்தீங்கன்னா பேசி அது பிரச்சனையை பெருசு பண்ணணும். அப்பதான் அங்க ஒரு கேம் விளையாடும், கேம் நடக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுக்க உட்காந்து சோஃபால நல்லா ஒரு டீ குடிச்சுக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேசுற பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் தான், ஆனா எப்ப பேசுறோம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி சைட்ல இருந்து எந்த கண்டென்ட்டும் வரல. இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி ரொம்ப லீஸ்ட் ஓட்ல இருக்கும் போதெல்லாம் அவங்களை சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஓகே இவங்க மூலியமா ஏதாவது கண்டென்ட் வருது அப்படின்றதுக்கோசம் சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் அவங்கள வச்சு உள்ள எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்றதுனால தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஆக்சுவலாக நேற்று எபிசோடு வச்சு பார்க்கும்போது விஜய் சேதுபதி பயங்கரமான கம்பேக் கொடுத்துருக்காருங்க. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பாராட்டு மலைகள் குமிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இவர் லாஸ்ட் வீக் வாங்கினார்ல அந்த உதையிலிருந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் திருந்திருக்காரு. ஏன்னா நேற்று வந்து பயங்கரமான ஹோம் ஒர்க் வந்து பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ லாஸ்ட் வீக்கில் என்ன தப்பு பண்ணியிருந்தாருன்னா சுத்தமாக ஷோவே பார்க்காம வந்திருந்தாரு. ஆனால் நேற்று வந்து ஷோ நல்லா பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தார் பாருங்க. அந்த 5 ரூல்ஸ், அந்த கோவா கேங்கோட அந்த 5 ரூல்ஸ் எடுத்துட்டு வந்து பேப்பர் வச்சதாகட்டும், ஒவ்வொருத்தரையும் அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதை வச்சு அடிச்சதாகட்டும். எக்ஸாம்பிளுக்கு அருண் இருக்கார்ல, அருணை வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து மார்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து புள்ளி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அதை ப்ரோவோக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் மேலே இருக்க குற்றச்சாட்டு, கரெக்டுங்களா? ஸோ அதை வச்சே பார்த்தீங்கன்னா அருண் எந்திரிச்சினோன்னா ப்ரோவோக் பண்ணுறதுலாம் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதாகட்டும். சௌந்தர்யா பேசும்போது அவங்க கூட வந்து பேச விடாமல் பண்ணதாகட்டும். ஸோ ஜாக்லைனை வந்து பார்த்தீங்கன்னா பேச விடாமல் உட்கார வச்சது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதே வச்சு திருப்பி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கரெக்டாக பண்ண மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஸோ ஷோ நல்லா பார்த்துட்டு வந்திருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க நேற்று எபிசோட பார்க்கும்போது. அதனால தான் சொல்கிறேன், அந்த 5 ரூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். சோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஓகே ஃபுல்லாக வந்து ஷோ வந்து கோத்ரூ பண்ணியிருக்காரு. கோத்ரூ பண்ணிட்டு ஓகே இந்த கேள்வியை ப்ராப்பராக கேட்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க கிட்டேருந்து பாயிண்ட் எதுவும் வாங்கலை. லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்தே பாயிண்ட் வாங்கியிருப்பாரு. நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும் என்னடா இது மனுஷன் ஒரு கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்வியை கேட்டுட்டு பதில் வந்து அவங்க கிட்டேருந்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கேள்வி என்ன, அந்த எப்படி சொல்கிறது, அங்கே என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இவருக்கு அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரிஞ்சதை வச்சு அவங்க எதாவது தப்பாக மாற்றி பேசுகிறாங்கன்னா உடனே லாக் பண்ணார். ஏமா அங்கே அது நடக்கல. இப்போ அருண் பேசினார் நேற்று இந்த மாதிரி வந்து சார் அங்கே இப்படி நடந்தது சார் அப்படின்ற மாதிரி, எப்பா அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல, இந்த மாதிரி நான் கேட்டது இது அப்படின்னு நம்ம லாக் பண்ணார்ல. மேட்டர் என்னன்னா அவருக்கு ஷோ பார்த்துருக்காரு, அங்கே என்ன மேட்டர் நடந்தது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ நேற்று எபிசோடு கொஞ்சம் எங்கேஜிங்காக போன மாதிரி இருந்தது. எல்லா வீக்கெண்டும் விஜய் சேதுபதி அவர்கிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்களை உதச்சா மட்டும்தான் இல்லை பொழந்தா மட்டும்தான் நீங்கள் ஷோ பார்த்துட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா வீக்கெண்டும் கொஞ்சம் ஷோ பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது.
எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட்ல ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குங்க, கேட்கறதுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஏன்னா நேற்று கேட்டது ஒரே ஒரு கேள்வி தான், கோவா கேங்க போட்டு பொழந்தாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் அடுத்து திருப்பி கேட்டுகிட்டே இருந்தாரு. ஆனால் நல்ல செய்கை தான், தரமான செய்கை தான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் ஒரு கேள்வியோடு முடிஞ்சிருச்சு, மிச்ச கேள்வி எல்லாமே பெண்டிங் இருக்கு. இன்னைக்கும் சௌந்தர்யாக்கு சரி பூஜை இருக்கு. ஏன்னா நேற்று கோவா கேங்க மட்டும்தான் உதச்சாரு, சௌந்தர்யா பக்கம் வரவே இல்லை. சௌந்தர்யா இண்டிவிஜுவலா என்னென்ன பண்ணாங்களோ அந்த சைடு வரவே இல்லை. ஸோ அவங்க என்னென்ன இண்டிவிஜுவலா பண்ணாங்களோ அதுக்கான சம்பவங்கள்லாம் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டப்பா அருணுக்கான சம்பவங்களும் இனி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வார எபிசோட்ல அதிகமாக இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருந்தது. எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா கோவப்பட்டதாகட்டும், ப்ரோவோக் ஆனாங்கல்ல, ஸோ அதுக்கப்புறம் புள்ளி பண்ணது, மார்க் பண்ணது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நடந்தது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவார். அதுதான் பார்த்தீங்கன்னா மேஜர் கொஸ்டினாக இருக்கும். அதை தவிர வேற எந்த பெரிய கொஸ்டின் இருக்கிறது வாய்ப்பு இல்லைங்க. ஜெஃப்ரியோட சின்ன மேட்டர், இந்த கேப்டன்சியில் வந்து அதெல்லாம் கேட்டாருன்னா கண்டிப்பாக எங்கேஜிங்காகவே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஃபைட்டே இல்லை, அது ஒரு சம்பவமே இல்லை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் பார்க்கும்போது எங்கேஜிக்கா இல்லை, எபிசோடில் பார்க்கும்போது எங்கேஜிக்கா இல்லை. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஷோ வந்து நக்கிட்டு போய்டும் அப்படின்னு வரதான் தோணுது. இன்றைக்கான எபிசோடு அதை கேட்க மாட்டாருன்னு தோணுது. ஏன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து மக்களுக்கு வந்து கோவம் இருக்குது, இந்த கேள்வி கேட்கணும், இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சம்பவங்களை கேட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு விஷயங்க, இப்போ வந்து கோவா கேங்க நேற்று வந்து பொழந்துட்டாரு. எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆசை என்னன்னா, இதே மாதிரி விஷால் கேங் இருக்குல்ல, அந்த கேங்கையும் கொஞ்சம் பொழந்தா பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவனுங்களும் கேங்கு தாங்க, அதுக்கு வந்து அவனுங்களும் எப்படி சொல்ல டீமாக இருக்கணும் அவனுங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ அவனுங்களை மட்டும் கேங்கையில் அது மாதிரி ட்ரீட் பண்ண மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. கோவா கேங்க பொழந்த வரைக்கும் சரி, இவனுங்களே கொஞ்சம் எப்படி சொல்றது, நடுவில் கொஞ்சம் வாங்கடா 2 அடி வாங்கிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி பொழந்து விட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இவனுங்க வந்து இப்போ எப்படி ஃபீல் ஆகும்னா, நம்ம கேங் இல்லை, நம்ம கரெக்டாக தான் விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும்ல. இதில் ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும்னு நினைக்கிறேன். நேற்று ஆக்சுவலாக ரிவ்யூவில் அது பேசல. என்னன்னா விஷால் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணார். என்னன்னா நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோ, எங்கேஜிங்காக இல்லையோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணார். அது வந்து ஷோவில் காமிக்கலையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார். அப்போ இவ்வளோ நாளாக விஷால் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அவர் பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா 1 hour எபிசோட்ல பயங்கரமா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தானா என்னன்னு தெரியல. டேய், நீ பண்ற கிரிஞ்சிங் லவ் கண்டென்ட் வந்து போறதே பெரிய விஷயம், இதுல வேற அவர் வரலன்னு வேற ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இவர் அப்படின்ற மாதிரி தான் சொன்னிச்சு. ஏன்னா இந்த லவ் கண்டென்ட் இருக்குல்ல, அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இப்போ 2 பேரும் லவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா ஓகே, அது வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும். 2 பேர் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா லவ் பண்ணுறாங்க, விஷால் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வே பண்ணலை. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, இங்கே வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்படின்னும் போது அதில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு உண்மையான லவ் மாதிரி ஃபீல் ஆகல. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க எல்லாருமே அது கிரிஞ்சு லவ்னு சொல்கிறது. ஸோ அந்த கண்டென்ட் வந்து மோஸ்ட்லி போட்டாலும் யாருமே அதை பற்றி கேள்வி கேட்க போகிறதில்ல, போடலனாலும் கேள்வி கேட்க போகிறதில்ல. இவர் என்ன ஃபீல் பண்ணாரா, நம்ம போட்ட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வீணாக போயிடுச்சு, டெவிலாக இருந்தால் அவர் வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டான்னு அவனே நினச்சிட்டு இருக்கான். ஸோ அது வந்து வெளியில காமிக்கலன்னு விஜய் சேதுபதி சொல்லிட்டார்ல, இந்த மாதிரி நீங்க பண்ண எதுவுமே பாத்தீங்கன்னா பெருசா வரல அப்படின்ற மாதிரி. சோ அது சொன்னோன்னு பாத்தீங்கன்னா ஆளுக்கு வந்து மனசு உடைஞ்சிட்டாரு. ஐயோ நம்ம பண்ண எதுவுமே வரலையே, அப்ப இவ்வளவு நாள் அந்த டாஸ்க்ல அவர் போட்டார்ல எஃபர்ட், அந்த எஃபர்ட் எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. என்னதானா நீ பண்ண, ஒண்ணுமே பண்ணலங்க. ஆக்சுவலா டெவிலா இருக்கும்போது சரி எதுலயுமே விஷால் ஒண்ணுமே பண்ணல, ஆனா ஃபீலிங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓவரா பண்ண மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் டபுள் எவிக்ஷன் வந்து பெரிய மேட்டரா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது ஆனந்தியை வந்து வெளியே தூக்கிடுறாங்க, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாச்சனா வெளியே தூக்கிடுவாங்க. ஸோ இது வந்து இதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hourல இருந்து ஒரு 3/4 hour எனக்கு எடுத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது தவிர எனக்கு தெரிஞ்சு கேள்விகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் சொல்றேன். கேள்வி வந்து ஓகே, கம்மியான கேள்வி கேட்டால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் முக்கியமான கேள்விகள்லாம் கேட்கணும். இதில் முக்கியமான கேள்விகள் நான் திருப்பி சொல்றேன். அருணும் வருவார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யம் வருவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசினாங்க பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து கொஞ்சம் பெருசாக பேச விட்ட விஷயம். மஞ்சரியை மார்க் பண்ணாங்களா சாச்சனா, ஸோ அது வந்து சாச்சனான்ற பாருங்க, மஞ்சரியை மார்க் பண்ணாங்க பார்த்தீங்களா சௌந்தர்யா, அது வந்து பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி குலைச்சிட்டு இருந்தாங்க ஒன்று. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் அவர் அட்ரஸ் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அதை விட பெரிய மேட்டர் வேற என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. ஏன்னா டாஸ்க்கை பற்றி நேற்றே பேசிட்டாரு, டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் டாஸ்க்கை பற்றி பேசுறதுக்கு வேற ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மார்க் பண்ண விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் பேச முடியும், புள்ளி பண்ண விஷயத்தை மட்டும் வச்சு தான் பேச முடியும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் சண்டை போட்டாங்களோ அந்த சண்டையை வச்சு மட்டும் தான் பேச முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா கேப்டன்சியை பற்றி நேற்று பேசிக்கல, அதை எடுத்து நீங்கள் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருக்காதுன்னு தோணுதுங்க. ஏன்னா இது ஜெஃப்ரியோட கேப்டன்சி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, பெரிய பிரச்சனைலாம் எதுவும் வரல கேப்டன்சியில். அவன் பாட்டும் ஸ்மூத்தாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தான். அவனில் வந்து இந்த டீக்கு பிரச்சனை, காஃபிக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் வந்ததில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷோவில் பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு எங்கேஜிங்காக இல்லை. ஏன்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் வந்து முத்துக்குமரன் வந்திருப்பான், இந்த மாதிரி ஒரு காஃபி பிரச்சனை அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாங்களே. அப்போ எந்திரிச்சு வந்து கத்திட்டு தான் உட்காந்துருப்பான். ஏன்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, உங்களுக்கு ஒரு இது டீ வேணும்னா ஓகே, காலைல குடிச்சிட்டிங்களா, அந்த சாயந்தரம் குடிக்காதீங்க அப்படின்னு நம்ம சிம்பிளாக முடிச்சுட்டு போகிறத விட்டு தூங்கிட்டு இருக்கவன ஏன்டா எழுப்பி கூட்டு வரீங்க அப்படின்னு நம்ம சமகாண்ட
சண்டாயிட்டு இருப்பான். மேட்டர் என்னன்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை, ஆனால் அது ஒரு பிரச்சனையாக காமிச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவில் வந்து எடுத்துன்னு வந்து உள்ள வச்சிருந்தாங்க. ஸோ அதை வச்சு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிலே ஒரு ½ அன் அவர் கம்பல்சரி ஓடிடுவாங்க. ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு பதில் சொல்றதுக்குள்ள ஓடிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்காம இருந்த பிரச்சனை உண்மையிலே அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம், அந்த பிரச்சனை வந்து ஹிட் ஆயிருக்கும்ல, வெளியே வந்து அது பேசு பொருளாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பேசு பொருளான கேள்விகளை மட்டும் ஒரு 3 கேள்வி 4 கேள்வி கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் போதும். ஏன்னா இன்னைக்கு எபிசோட அவ்வளோதான் கேட்பாங்க. 2 பேர் எவிக்ட் ஆகிறாங்க, ஒருத்தவங்க எவிக்ட் ஆனாலே ½ அன் அவர் அதிலே போயிடும். ஸோ 2 பேர் எவிக்ட் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், 1 ஹவர் கண்டிப்பாக அதிலே காலி ஆகிடும். அப்படி இருக்கும்போது அவர் கேட்க வேண்டிய கேள்வியும் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கம்மியான கேள்வி தான் கேட்க போறாருன்னும் போது அதில் கொஞ்சம் உருப்படியான கேள்விகளும் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தான் தோணுது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 எவிக்ஷனை வச்சு மட்டுமே ஓட்டிடலாம். ப்ரோமோ பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, டபுள் எவிக்ஷன் அப்படின்ற போது எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆள் யாருன்னு இப்போ தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வச்சு மட்டுமே ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அந்த அளவுக்கு ஸோ எங்கேஜிங்காக இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஏன்னா அதை வச்சு மட்டுமே ஓட்டக்கூடாது, கேள்வி கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நேற்று விஜய் சேதுபதியோட எபிசோடு எப்படி இருந்தது, உண்மையிலே உங்களுக்கு தரமா இருந்தது ஃபீல் பண்றீங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? எதுவும் வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.